Hi friends, welcome back to our channel. In today's video, we are going to learn about usage of must. நீங்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. Let's begin the class. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது about must. மஸ்ட்டை வந்து ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எங்கே யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மஸ்ட்ங்கிறது வந்து ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப். அதாவது வேர்ப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், வினைச்சொல் அப்படின்னு தெரியும். மாடல் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா துணை வினைச்சொல்லை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸில் வந்து மஸ்ட் மட்டும் தனியாக வராது, ஒரு பெரிய ஆக்ஷன் வேர்போட தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க், வாக், இதோட சேர்ந்து மஸ்ட் வாக், மஸ்ட் ஒர்க் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா மாடர்ன் ஆக்சிலரின்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் இதோட யூசேஜ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப்னு சில வேர்ப்ஸ் வந்து இங்கிலீஷ் கிராமர்ல இருக்குது. அந்த வேர்ப்லாம் என்னன்னு ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் பார்க்கலாம். அது வந்து மைட், மே, அப்புறம் ஷால், வுட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்போ மஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ்ல எந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். மஸ்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் பண்றீங்கன்னா we have to use must. அப்புறம் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷனுக்காக நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராகிபிஷனுக்கு வந்து நம்ம மஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ராகிபிஷன் இஸ் நத்திங் பட் தடை செய்யப்பட்ட இடத்த தான் வந்து நம்ம ப்ராகிபிஷன் சொல்லுவோம். நிறைய இடத்துல நம்ம வந்து ப்ராகிபிட்டட் ஏரியா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்னா தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிதான் அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு we have to use that. அப்புறம் உங்களோட பர்சனல் ஐடியாஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு we use must. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இந்த மஸ்ட் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் பாசிபிள் தான். அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா மஸ்ட் நாட். அந்த மஸ்ட் நாட்டுங்கிறத வந்து நம்ம மஸ்ன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் இதோட ஜென்ரல் ஃபார்ம் இப்போ பார்க்கலாம். சப்ஜெக்ட், அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இல்லாம இருக்கவே இருக்காது. அண்ட் செகண்ட் பார்ட் வந்து என்னன்னா வேர்ப். வேர்புக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்த இந்த மாடர்ன் ஆக்சிலரியோட சேர்ந்த இந்த வேர்பு வரும். தட் இஸ் மஸ்ட் இருக்கலாம் அல்லது மஸ்ன்ட், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று பிளஸ் அந்த மெயின் வேர்ப் இருக்கும். அதுக்கடுத்து என்ன இருக்கும்னா காம்ப்ளிமெண்ட் இருக்கும். இந்த இதுல வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்னா என்ன நம்ம பார்க்கல. காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டை பத்தியோ அல்லது இந்த ஹோல் சென்டென்ஸை பத்தி ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் ஆர்எல்ஸ் ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி சொன்னிச்சுன்னா அதுதான் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்த இந்த ஃபார்ம்ல வந்து கண்டிப்பா பேஸ் வேர்ப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த பேஸ் வேர்ப்ல வந்து டு அண்ட் எஸ் அதுக்கப்புறம் ஐஎன்ஜி இந்த மூணு வந்து ஒரு சென்டென்ஸ்ல இருக்காது. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா தான் we use must. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா if you will get a clear idea in this, he must work hard to pass the exam. அவன் கண்டிப்பா அதிகமான எஃபோர்ட் பண்ணணுங்க, நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கணும், அப்பதான் வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவான் அப்படின்னு அந்த சென்டென்ஸோட மீனிங். இங்க நான் மஸ்ட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் அந்த சென்டென்ஸ்ல. இங்க ஒர்க்னு தான் நம்ம எழுதணும், ஒர்க்ஸ் எஸ் வந்து நம்ம சேர்க்க கூடாது. ஸோ இதுதான் அந்த சென்டென்ஸோட மீனிங். அப்புறமா வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து மஸ்ட் நாட் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதாவது நெகட்டிவ் எது நடக்காதோ அதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நாட் யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா மஸ்ன்ட்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ மஸ்ட் கோ தேர். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன, நீ கண்டிப்பா அங்க போகணும், நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், நீ நிச்சயமா அங்க போய் தான் ஆகணும், அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து ஐ மஸ்ட் ஃபினிஷ் த ஒர்க் பை திஸ் வீக். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா நான் இந்த ஒர்க்கை வந்து கண்டிப்பா இந்த வாரத்துக்குள்ள இந்த ஒர்க்கை நான் முடிக்கணுங்கிறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். விச் மீன்ஸ் நான் பர்சனலா சொல்லிக்கிறேன். அதான் இந்த சென்டென்ஸ்ல வந்து நம்ம மஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட். another example, you must tell me what happened. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா நீ கண்டிப்பா என்கிட்ட சொல்லணும் என்ன நடந்தது அப்படிங்கிறத. இப்போ நம்ம மஸ்ட்ங்கிறது வந்து we are giving some order to someone else. என்ன எதுக்காக சொல்றோம்னா என்ன நடந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம். இப்படிதான் நம்ம மஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒன் மெயின் திங் இருக்குது, மஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பா ப்ரெசென்ட் as well as ஃபியூச்சர் ஃபார்ம்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன் பாஸ்ட் சென்டென்ஸ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா had to அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து மஸ்டோட யூசேஜ். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அண்ட் ஃபார்ம், அந்த மஸ்டோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ்ல வந்து
மஸ்ட்டை எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். அட் த சேம் டைம் அதோட ஜென்ரல் ஃபார்மும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ மஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஒரு மெயின் வேர்போட வருங்கிறத இனிமேல் மறக்காதீங்க. இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக மஸ்ட் ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணி பேசுறதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறதுக்கு. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் கற்றுக்கட்டும். நம்ம இன்னொரு வீடியோவில் எல்லாம் சந்திக்கலாம். Until then, it is bye from Sujithakarthikeyan.